தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்காத சாசன் கம்பெனி மீது மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்க மக்கள் நலசங்கம் வலியுறுத்தல். இதுகுறித்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கத்தின் தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் சேகர் ஆகியோர் மீன்வளத்துறை இயக்குனர் திரு இஸ்மாயில் அவர்களை நேரில் இன்று சந்தித்தனர். மேலும் அவர்கள் புகார் மனுவையும் அளித்தனர். அந்த புகாரில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சாசன் மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் காலாப்பட்டு கடல் உள்ளே 500 மீட்டர் வரை உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக இப்பகுதி மீனவர்களின் வலைகள் இந்த கழிவுநீர் குழாயில் சிக்கி பாதித்த காரணமாக மக்கள் நலசங்கம் சார்பில் கடந்த 2023இல் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு எண் 189 படி 2023 கடந்த ஜனவரி 22ஆம் தேதி தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள கட்டுமானங்களையும் கடலிலிருந்து வெளியே எடுக்கவும், வலையிழந்த மீனவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை கடந்த 10 மாத காலமாக கம்பெனியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் செயல்படுத்தாமல் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு அமைதியாக உள்ளனர். இந்த உத்தரவை ஊரில் சில கட்ட பஞ்சாயத்து நபர்கள் ஒரு புறம் விலை பேசி வருகின்றனர். எனவே இந்த விஷயத்தில் மீன்வளத்துறை தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனையில் பாதிப்பை உண்டாக்கி வரும் இந்த கழிவுநீர் குழாய்களை தீர்ப்பாய உத்தரவுப்படி வெளியே எடுத்து அகற்ற சாசன் கம்பெனி நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர்.